தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் வாழும் பீகார் மக்கள் பீகார் தேர்தல் வெற்றியை இன்று கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அவருக்கு பீகார் மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாவது: இங்கு வாழும் பீகார் மக்கள் பீகார் தேர்தலை உன்னிப்பாக கவனித்து வந்தனர். அவர்களுக்கு அரசியல் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துக்கே அரசியல் சொல்லித்தரும் சக்தி அவர்களிடம் இருக்கிறது. இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கும் மகா கட்பந்தன் கூட்டணிக்கும் கிடைத்த வாக்குகளுக்கு இடையே 10% வித்தியாசம் இருக்கிறது. வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக சாமானியர்கள் வாக்களித்தனர். அந்த ஏக்கம் இன்று தெளிவாக தெரிகிறது. பீகார் உலகளவில் புகழ்பெற்றது. உலகின் எந்த நாட்டுக்கு சென்றாலும் பீகாரின் திறமையை காண முடியும். அப்படிப்பட்ட மாநிலம் இன்று வளர்ச்சியில் புதிய உயரங்களை அடைய விரும்புகிறது. இந்த தேர்தல் அந்த விருப்பங்களை எடுத்து காட்டியிருக்கிறது. பீகார் ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளது. சூரத்தில் வசிக்கும் பீகாரிகளை சந்திக்காமல் போனால் என்னுடைய பயணம் முழுமையடையாது. அதனால் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வேண்டியது என்னுடைய கடமை. பீகாரில் நிலங்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு வக்பு சொத்துக்களாக மாற்றப்பட்டன. தமிழகத்திலும் அதுபோல பழமையான கிராமங்கள் வக்பு சொத்துக்களாக மாற்றப்பட்டன. அதன் பிறகுதான் வக்பு தொடர்பாக பார்லிமெண்டில் சட்டம் கொண்டு வந்தோம். பீகார் தேர்தலின் போது ஜாமீனில் உள்ள அரசியல் தலைவர்கள் வக்பு சட்ட நகலை கிழித்து எறிந்தனர். தாங்கள் வெற்றி பெற்றால் வக்பு சட்டத்தை செயல்படுத்த விடமாட்டோம் என அறிவித்தனர். பீகார் வாக்காளர்களோ அவர்களின் வக்புவாத விஷத்தை முற்றிலும் நிராகரித்து வளர்ச்சி பாதையில் செல்ல முடிவெடுத்துவிட்டனர். கடந்த 2 ஆண்டுகளாக இந்த ஜாமீன் அரசியல்வாதிகள் பீகாரில் சுற்றி வந்து சாதிகள் பற்றி பேசினர். அவர்களிடம் என்ன அதிகாரம் இருந்ததோ அதை பயன்படுத்தி சாதி விஷத்தை பரப்பினர். இது தங்களுக்கு உதவும் என அவர்கள் நீண்ட காலமாக நம்பினர். பீகாரில் நடந்து முடிந்த தேர்தல் அந்த சாதி விஷத்தை முற்றிலும் நிராகரித்துவிட்டது. இது நாட்டுக்கு மிகவும் நல்ல அறிகுறியாகும் என பிரதமர் மோடி கூறினார். வெவ்வேறு வழக்குகளில் தேஜஸ்வி யாதவ், ராகுல் ஜாமீன் பெற்றதை சுட்டிக்காட்டித்தான் ஜாமீனில் உள்ள தலைவர்கள் என பெயர் சொல்லாமல் இருவரையும் மோடி விளாசினார்.